அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய போவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகு அதிமுக தலைமை ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு எடுத்த அதிரடியான முடிவா என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 40 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை தழுவுமா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிக மோசமான தேர்தல் இதுதான் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது மிக பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய தவறிவிட்டதன் காரணமாகத்தான் இந்த தோல்வி அமையும் என்றும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் ஓட்டு போட முன்வரவில்லை என்றும், கருத்து கணிப்புகள் அனைத்தும் அதிமுகவிற்கு எதிராக இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இன்று அதிகாலையில் சசிகலா அவர்கள் அதிமுகவை மீண்டும் இணைக்க வேண்டும், 2026இல் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், அதற்கு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அனைத்தும் சாதகமாகும் என்பதற்கேற்ப OPS, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி இவர்கள் அனைவரும் ஒரு அணியாக மாற வேண்டும் என்றும் சசிகலா அவர்கள் பேசியிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிப்பதற்கான நோக்கமாக இருக்குமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி நினைத்தது நடக்குமா, அல்லது அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை ராஜினாமா செய்ய சொல்கிறார்களா? குறிப்பாக சேலம், திருவாரூர், தேனி போன்ற அனைத்து தொகுதிகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது தேர்தல் பின்பு நடைபெற்ற கருத்து கணிப்பில். இவை அனைத்தும் அதிமுகவின் கோட்டையாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்புகள் அதிமுகவிற்கு எதிராக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறுவது சரியா என்பதை லைக் மூலியமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.